நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். சாதுரியமா பேசி காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 3ல செவ்வாய் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறாங்க. அதனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதம். சூரியனும் சனியும் 4ல இருக்கிறதால வீண் அலைச்சல் ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் வரலாம். பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வந்தாலும் நெருங்கியவர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் உண்டு. கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சற்று நிதானத்தோடு செயல்படுவது இந்த மாதத்தில் நல்லது. 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சனியோடு இணைந்து பயணம் செய்கிறாரு. அதனால் வீடு நிலம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் உபாதைகளும் ஏற்படலாம். மனதில் சஞ்சலம் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்படுவீங்க. கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கும். இந்த மாதம் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சரியான நேரத்தில் அதுவும் முடிச்சு கொடுப்பீங்க. உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். வீடு மனை வாகனம் வாங்க விருப்பம் உள்ளவர்கள்லாம் இந்த மாதத்தில் அதற்கு முயற்சி செய்யலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கும் உறவு சிறப்பாகவே இருக்கும். மனைவி குழந்தைகளுடன் இனிமையான பயணம்லாம் சென்று வருவீங்க. உங்களுடைய துணையுடன் பரஸ்பர உறவில் இருக்கும் பொழுது நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து வியாபாரத்தில் நல்ல அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களோடு அதிக நேரத்தை செலவிடுவீங்க. அவர்களோடு உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வேலையிலையும் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் குறையும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதன் மூலம் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் முடிக்கிச்சு கொடுக்கறதால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக செலவுகள் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் வருமானம் சிறப்பாக இருக்கிறதால கவலைப்பட தேவையில்லை. வெளிநாடு செல்ல விரும்புனீங்க அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு உங்களுடைய வேலையில் அதிக வேகத்தை நீங்கள் கூட்டணும். அதிக கவனத்தை செலுத்துறது நல்லது. மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்களோட தாக்கம் 6ஆம் வீட்டில் குருவியோட ஆதிக்கமும் இருக்குது. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு வேலையில் முழு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா காரியத்திலையும் எல்லா செயல்களிலும் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும்.
வியாபாரம் தொடர்பான சிறு சிறு பயணங்கள்லாம் இந்த மாதத்துல சென்று வருவீங்க. சில புதிய நபர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அது தொழில் ரீதியா நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய புத்தி அப்படிங்கிறது சற்று கூர்மையாகவே இருக்கும். எதையும் மிக எளிதாக புரிந்துக்குவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுக்கு அறிவு திறன் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். இனிமேல் படிப்பில் நல்ல ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். 5ஆம் வீட்டில் ராகுவோடு சுக்கிரனும் புதனும் இருக்கிறதால பல விஷயங்களை கற்றுக்க விரும்புவீங்க. மன உளைச்சல் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செஞ்சாலும் உங்களால் முடியும் அப்படின்னு கடின உழைப்பை நீங்கள் செலுத்தி அதில் முன்னேற்றம் அடைவீங்க. மாணவர்கள்லாம் 4ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் பயிற்சியாவதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள்லாம் வரலாம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வரும். தாயின் உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமடையலாம். எனவே ஆரோக்கியத்தை கூடுதல் கவனத்தோடு பராமரிச்சுக்கிறது நல்லது. சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதால காதல் உறவுகளில் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க. உங்களுடைய காதலியை மகிழ்ச்சியாக வச்சிருக்க எல்லாவற்றையும் செய்வீங்க. இனிமேல் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது குறையும். ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தாலும் உறவினர்கள் வருகையால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். திருமணமானவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. சில நேரம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உங்களுடைய உறவின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கோ ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதாலையும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதாலையும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பாகவே இருக்கு. நிதி சார்ந்த விஷயங்களில் பல விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நிதி ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிக லாபம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு தன்னம்பிக்கை, நேர்மறை ஆற்றல் இது எல்லாமே அதிகரிக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதாலையும் சூரியன் புதனும் இணைஞ்சிருக்கிறதாலையும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிற்று வலி, வயிறு அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இரவு நேரத்துல அதிகம் வறுத்த காரமான உணவு வகைகளை அதிகம் தவிர்த்துக்குங்க. மாதத்தின் தொடக்கத்திலேயே மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் நீச்சம் பெறுறாரு. கடந்த காலத்தில் எத்தனை முறை முயற்சி செய்தும் நடக்காமல் போன காரியங்கள் எல்லாமே இப்பொழுது துரிதமாக நடக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி மார்ச் 7ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே பணம் இல்லாமல் பாதியில் நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடங்குவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகாலாம் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதை விரிவு செய்கிறதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் திறமைக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள்லாம் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய யோகெல்லாம் இருக்கு. ஆசிரியர்களோட அறிவுரையை மாணவர்கள் எல்லாரும் கேட்டு நடக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். கல்யாணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலும் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு தேடுறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் பொருளாதார நிலை உயரும் பொழுது சிறிது சேமித்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி சிதறதேங்காய் உடைத்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே சிதறி ஓடும். அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி நாட்கள்ல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்க. காலையில் எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.